கேவலப்படுத்துற மாதிரியோ இமிட்டேட் பண்ற மாதிரியோ இதெல்லாம் திமுகவுடைய சூழ்ச்சிகள் எப்பயுமே இருக்கும். ஏன்னா ரெட் ஜெயின் வந்து ஒட்டுமொத்த திரைத்துறையும் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்கள நம்பி எந்த நடிகரும் நடிகைகளும் எந்த படத்திலும் நடிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சினிமா தியேட்டர்ஸும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஏதாச்சும் ஒரு சினிமா தியேட்டர் ரெட் ஜெயின் பேச்சை கேட்கலன்னா உடனே கமர்ஷியல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க. இபி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க. அதனால எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் காணா போயிட்டாங்க. 2011 இதே தவறு நடந்துச்சு. கலைஞர் குடும்பம் சினிமா துறையை ஒட்டுமொத்தமா கைப்பற்றி சினிமா மூலியமா வெற்றி பெறும் நினைச்சாங்க. இன்னைக்கு கலைஞரோட குடும்பங்கள் காணா போய் ஒரே ஒரு குடும்பம், இது உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பம், ஒட்டுமொத்த சினிமா துறையோட இண்டஸ்ட்ரி வேலை கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய். நீங்க இந்த 52 வாரம் ஒரு வருஷத்துல ஒவ்வொரு வாரத்திலையும் எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்க. 52 வாரத்துல 50 படம் ரெட் ஜெயின் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் அவங்க வந்து ஒழிச்சுட்டாங்க. அப்போ அவங்கள பிளாக் மணியை வந்து ஒயிட் மணி ஆக்குறதுக்கு ரெட் ஜெயினை யூஸ் பண்ணி எல்லா படமும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். எல்லா நடிகைகளும் சைன் பண்ணணும். சைன் பண்ணலன்னா அவங்க அந்த நடிகர்களை ஒழிச்சிருவாங்க. அந்த தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்க.